நல்லவர். இந்த நாளிலும் கூட இந்த மாச வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 31 அதிகாரம் 14வது வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். I will satiate the soul of the priest with abundance, and my people shall be satisfied with my goodness, says the Lord. ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. விசுவாசிகள்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். வருஷத்தின் பாதி வருஷத்தை முடிந்து அடுத்த பாதி வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ஜூலை மாதத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். நல்ல ஒரு நன்மை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படி சொல்லி 1ஆம் தேதி மாலை வேளையிலே நன்மை பெற்ற ஒரு நபரை குறித்து நாம் வாசித்தோம். யாக்கோபுக்கு ஆண்டவர் நன்மையை கொடுத்து உனக்கு நன்மை செய்து பெருக பண்ணுவேன்னு சொன்ன மாதிரி யாக்கோபுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தார்? கால் வைக்கிற தேசத்தை தருவேன்னு சொல்லி ஆதியாகமம் 28:13 தேசத்தை கொடுப்பேன்னாரு. 14ஆம் வசனத்தில் உன் சந்ததி ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னாரு. 14ஆம் வசனத்தில் உன்னுடைய பிள்ளைகள் சந்ததிகள் திரளாய் பெருகும், நீ மேற்கையும் கிழக்கையும் தெற்கையும் வடக்கையும் பாய்வாய், அல்லேலூயா, எல்லா இடமும் பறந்து திரிவாயும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதே 14ஆம் வசனத்தில் ஆசீர்வாதம் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் உன் பிள்ளைகளால் தான் ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உலகம் முழுதும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, வாக்கு தத்தங்களை நிறைவேறுகிற வரைக்கும் நான் அவன் கையை பிடிச்சிருக்கேன், விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி 5 நன்மைகளை யாக்கோபனுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினார் என்று 1ஆம் தேதி மாலை வேளையிலே பார்த்தோம். சரி, இன்னைக்கு யாக்கோப் இந்த தேவன் நன்மையினால் திருப்திப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார்ல, என்னென்ன நன்மைகள்? என்னையா நண்பன்னா என்னையா? குட்னஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எந்த ஒரு மனிதனையும் பொல்லாப்பினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் நன்மையைத்தான் செய்வார். ஒருவன் எவ்வளவு துரோகம் பண்ணாலும் ஆண்டவர் அவனை இப்போ ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் இப்போது நன்மை தான் செய்கிறார். சரியா? நன்மையை குறித்து வாசிக்கும் பொழுது உபாகமம் 26:11 அதிகாரம் சொல்லுகிறது, நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக அப்படின்னு இருக்கு. அவன் ஒரு வீட்டில் நன்மை செய்து அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் அவர்கள் வீட்டுக்கு போனார்கள். அப்போ ஒரு ராஜாவுடைய வீட்டில் செய்த நன்மையினால, ஜனங்களுக்கு செய்த நன்மையினால அவர்கள் சந்தோஷமா, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு செய்ய போற நன்மையில சந்தோஷமா போக போறீங்க. அல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல ஆகும். வாலிப வயதுல இளைஞனா இருக்கும்போது எப்படி இருப்பீங்களோ அதே பலன் வர வர விருத்தி அடைவீர்கள். ஆண்டவர் செய்யற நன்மையில வர வர புது பலன் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து, எரேமியா 24:6 பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நன்மை உண்டாகும்படி என் கண்ணை அவங்க மேல வைப்பேனா, அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டுவேன். உங்க மேல கண்ணை வச்சிட்டார். இனி உங்க வாழ்க்கையில இனி எல்லாமே ஆசீர்வாதம் தான். சரி, இவ்வளவு வசனங்களை தியானிச்சோம். அவர் நன்மை செய்து சந்தோஷப்படுத்தினாரு. நன்மை செய்து கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல ஆக்குவேன். நன்மை செய்து தோத்ரம் அவர்களை திரும்பி வர பண்ணி நன்மை உண்டாகும்படி அவங்க மேலே கண்ணை வைப்பேன், நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன், இடிக்க மாட்டேன்லாம் நிறைய வாசித்தோமே. அப்படி என்னையா நன்மை? தேவன் என்ன நன்மையை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. தோத்திரம் ஈஸியாக சொல்லுதான் பாருங்க. எரேமியா 31 அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர்கள் வந்து
சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. இந்த வருஷம் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், அவர்கள் தொய்ந்து போவதில்லை. இந்த நன்மைகள் உங்களை வந்து அடையும் பொழுது நீங்கள் இனி தொய்ந்து போவதில்லை. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீர்கள். சரியா? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஒரு நன்மை. நல்ல ஆப்பிள் பழம், நல்ல மாம்பழம். வேற என்ன நன்மைகளா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:17, 1:5 ஞானத்தை தருகிறார். 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. பரஞ்சோதிகளின் தேவனிடத்திலிருந்து உண்டாகி உங்க மேல இறங்கி வருது. வரம் சொல்லுங்க, வரம். வரம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். ஆவியின் வரங்கள் 9 வரங்கள் இருக்கிறது. சரியா? ஞானத்தை போதிக்கிற வரம், அறிவை உணர்த்தும் வரம், தீர்க்க தரிசன வரம், வியாக்கியானம் பண்ணுகிற வரம், அந்நிய பாஷை பேசுகிற வரம், பிசாசுகளை விரட்டும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, பகுத்தறியும் வரம். இந்த 9 வரங்கள் இருக்கிறது. என்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறோமோ அன்னைக்கே இந்த 9 வரமும் நமக்குள்ள வந்துடும். இந்த அபிஷேகத்தின் நிறைவுல நம்முடைய வாழ்க்கை முதிர்ச்சி அடையும் பொழுது, அல்லது ஆவியின் அபிஷேகத்தில் வளரும் பொழுது, இந்த கிஃப்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது நம் மூலமாக 9 வரங்களும் செயல்படுகிறது. நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், இந்த நபர் சரியில்லை, பார்த்து பழகுங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு தான், எப்படி கரெக்டாக அடிச்சிங்க அப்படின்னு சொன்னார். இதுக்கு பேர் தான் ஆவிகளை பகுத்தறியும் வரம். ஹல்லேலூயா. ஒரு ஆள்கிட்ட என்ன ஆவி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, ஸ்கேன் பண்ணுறது, இது ஆவிகளை பகுத்தறியும் வரம். அப்போ இந்த மாதிரி 9 வரங்கள் இருக்கு. இந்த 9 வரங்களும் நமக்குள்ள இறங்கி வரும் பொழுது போதிக்கும் வரம். என்னது? போதிக்கும் வரம். பள்ளிக்கூடத்தில் டீச்சர் சொல்லிக் கொடுக்கணும்னா அவங்க டீச்சர் ட்ரைனிங் போயிருக்கணும், இல்லை பிஎட் முடிச்சிருந்தா தான் அவங்களுக்கு அந்த சார்ட் ஒர்க்கு, அந்த அவங்களுடைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கற்றுக் கொடுப்பாங்க. அவர்கள் காலை 9 மணி முதல் 4 மணி வரைக்கும் 40 நிமிஷம் ஒரு பீரியடு மாறி மாறி ஒவ்வொரு படமாக படிக்கும்படி உட்காந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் சபையில் ஒரு பாஸ்டர் கற்றுக் கொடுக்குறாருன்னா அவர் எங்கேயோ போய் படிச்சுட்டு வரல. அவருக்கு பரிசுத்த ஆவியானுடைய வரம், அறிவை உணர்த்தும் வரம், வசனத்தை போதிக்கும் வரம். அந்த வரம் இருக்கும்போது ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். ஜனங்கள் எடுத்து சொல்லுகிறவர்கள் இல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி அவர்கள் குத்தப்பட்டு ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், அபிஷேகம் பெறுகிறார்கள், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்கிறார்கள், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறார்கள். ஞானத்தை போதிக்கும் வரம். சரி, இப்படி 9 வரங்கள் இருக்கு. இந்த 9 வரங்களும் பெற்று ஆவியிலே அனல் கொண்டு 24 நேரமும் கர்த்தருக்கு கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக இருப்போமானால், இந்த திங்கட்கிழமை நீங்கள் புறப்பட்டு போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒரு ஆத்மாவோடு வருவீங்க. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 9 வரங்கள். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு நமக்கு வரங்கள் வேணும். சரி, நேற்று வாசித்தோம்ல ராத்திரி ஜெபத்தில், சீயோனே எழுந்திரு, தூசியை விட்டு எழுந்திரு, வல்லமையை தரித்துக்கொள், அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்திக்கொள். இந்த இதெல்லாம் அபிஷேகமும் 9 வரங்கள் கிருபையை தான் சொல்லுகிறது. சரியா? ஆமாம். 3வது என்ன வரம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10:38 அப்போஸ்தலர் 10:38 நசராகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். என்ன நன்மை செய்கிறாரு? குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை பேச வைத்தார்,
முடவரை நடக்க வைத்தார், சூமனை கையுடனே நீட்ட வைத்தார். அல்லேலூயா. எங்கேயாவது தன்னை தேடி வந்த கூட்ட ஜனங்கள் ஒருவர் மேல ஒருவர் மிதித்து செத்து போனார்கள் இருக்க பைபிள்ல? அல்லேலூயா. 5000 குடும்பங்கள் வந்தாங்க, வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பினார். ஒருவர் காலை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூட்டம் வந்தது, ஊரே பிச்சு உள்ள இறக்குனாங்க. திமிர்வாத அந்த 2 பக்கவாதம் உடையவனை தோதிரம் வயிறார சாப்பாடு கொடுத்து அனுப்பினார். கூனியான பெண்ணை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் சர்வ இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆண்டவர் என்ன செய்யறாரு? எல்லா குடும்பங்களுக்கும் நன்மை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி வந்தார். அதே இயேசு உங்கள் வாழ்க்கையிலையும் நோய்களை குணமாக்கி, கட்டுகளை உடைத்து, பிசாசின் போராட்டத்தின் விடுதலை கொடுத்து, சாபங்களை முறித்து, கூனி குறுகி போன வாழ்க்கையை நிமிர பண்ணி, வயிறார சாப்பாடு கொடுத்து திருப்தி அடைய வைத்து இவ்வளவு நன்மையை உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில நன்மையை செய்வார். இப்போ உங்களுக்கு சில நன்மைகளை உங்களுக்கு கோடிட்டு காண்பித்தேன், சரியா? யாருக்கு இந்த நன்மையை ஆண்டவர் செய்ய போகிறார்? முதல்ல என்ன பார்த்தோம்? யாக்கோபுனுடைய வாழ்க்கையில் நன்மை செய்து எப்படி பெருக பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? நன்மை செய்தங்கனாரே அப்படின்னு வாசித்து, அப்புறம் என்னென்ன நன்மைகள்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ யாருக்கு நன்மை செய்வார்? முதலாவது வாசித்து பாருங்கள். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். உனக்கு நன்மை உண்டாக திரும்ப சந்தோஷமாக இருப்பார். எப்பொழுது இந்த பைபிளில் இருக்கிற வசனங்களை நீ வாசித்து அதை கை கொள்ளும் பொழுது. தோத்திரம். அல்லேலூயா. முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் பொழுது, முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் பொழுது. ஆமா, ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நம்ம மனம் திரும்பிட்டோம்னா ஆண்டவர் உனக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எப்பா இந்த இடத்துல நீ மனம் திரும்பப்பா, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், நீ பாவத்தில் இருக்கிற, நீ இந்த அசுத்தத்திலிருந்து எழுந்துரு, தூசிலிருந்து எழுந்துரு, மரித்தோரை விட்டு எழுந்துரு, வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை விட்டு பிரிந்து வா அப்படின்னு மனம் திரும்ப அழைக்கிறாரு. நீ மனம் திரும்பிட்டீன்னா உன் வாழ்க்கையில அற்புதம் ஆரம்பிச்சிடும், நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட மனம் திரும்புதல்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போது, ஹோல் ஹார்ட், முழு மனதோட முழு இருதயத்தோட. அல்லேலூயா. 17 வயசுல ஆண்டவரா இயேசுவை கேள்விப்பட்ட உடனே, இந்த சுவிசேஷத்தை கேள்விப்பட்ட உடனே, இந்த வெளிச்சத்தை கேள்விப்பட்ட உடனே என் வாழ்க்கையை முழு இதயத்தோடு அர்ப்பணித்தேன், முழு மனதோடு அவரை பின்பற்ற தீர்மானம் எடுத்தேன். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நன்மை செய்து நன்மை செய்து நன்மை செய்து நடத்தி கொண்டே வருகிறார். இந்த தேவனிடத்துல நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, முழு இதயத்தோட திரும்பும் பொழுது உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், நன்மைகள் உண்டாகும், அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், திரும்பும் பொழுது உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். நன்மை முழுதும் அவர் கரத்துல இருக்கிறது. ஆகையினால நாம திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? வெளிப்பிரகாரமான மாற்றம் தான் ஏற்பட்டிருக்கிறது.
உள்ளான மனுஷல மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா என்று பார்த்தால் கொஞ்சம் யோசிக்க தான் வேண்டியிருக்கு. கோபம் நின்றிருக்கிறதா? பிறரை சரியாக நியாயம் தீர்க்கிற காரியங்கள் நின்றிருக்கிறதா? பிறரை பார்க்கிற விதங்கள் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? புரிந்து கொள்ளும் உணர்வுகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா வெளிப்பிரகாரமான மாற்றங்கள் நல்லா இருக்கு. கையில் பைபிள் இருக்கு, நாசம் எடுத்தாச்சு, ரசிக்கப்பட்டாச்சு அப்படின்னு வெளிப்பிரகாரமான மாற்றங்கள் இருக்கிறது. உள்ளான வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மரம் தன் கனினால் அறியப்படும். ஆகையினால இன்னைக்கு நம்முடைய உள்ளான முழு இதயத்தோடு திரும்பும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய ஆரம்பிக்கிறார். சரியா? கர்த்தருக்கு வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளான மனுஷன்ல ஒரு மாற்றம் வேணும். இரண்டாவது, அந்த 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார்? ஐயா, ஏன்டா ஆண்டவர் என்னையா கேட்கிறாரு? வேற ஒன்றும் கேட்கல. தோத்திரம். நீ கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி, இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, நீ நன்றாயிருக்கும்படி. ஆக உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ கேளு, கவனமா கேளு, கைக்கொள். தோத்திரம். இப்போ கர்த்தருடைய வார்த்தை எப்படி கைக்கொள்வது? கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ள முடியும். பைபிள் என்னன்னு தெரிஞ்சாதான் பைபிள் நம்ம கைக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசிப்பது, தியானிப்பதிலே நாம் விட்டுறக்கூடாது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லி பைபிள் வாசிப்பு, ஜெபம் இருந்துக்கிட்டே இருக்கும். கூடி வச்சு நல்லா பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பைபிள் வசனங்களை வாசிக்க வச்சு பைபிளை கொஞ்சம் கொஞ்சமாக மனப்பாடம் பண்ணி பார்க்கணும். ஒரு வசனத்தை அப்படி மனப்பாடமாக சொல்லி பார்க்கணும். ஓஹோ, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக சொல்லி சொல்லி பார்க்கணும். அப்படியே வசனங்கள் அப்படி மனப்பாடம் அப்படி யோசித்துக்கிட்டே பார்க்கணும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? வசனம் வாசிக்க வாசிக்க தான் நமக்கு அது தெரியும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் மனப்பாடம் பண்ணவும் முடியாது, ஒப்பிக்கவும் முடியாது, யோசிக்கவும் முடியாது. அதனால தான் அந்த இளம் வயதிலேயே இந்த பையங்களை பிடிச்சி பாரம் எடுத்து அவங்களுக்கு வசனங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு ரொம்ப பிரயாசப்படுவேன். இளம் வயதில் வசனங்களை நாம் கற்றுக்கொள்வது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி, அப்போ வசனங்களை நாம் கைக்குள்ள அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மை உண்டாக செய்வார். சரியா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனத்தை குறித்து வேற என்ன சொல்லப்பட்டுகிறது? வாசித்து பாருங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 1:19. மனமருதி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது, பெண்மானை ஈன செய்கிறது, இருவரும் கருக்குள்ள பட்டயம். இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மனமருந்தி செவி கொடுத்தால், listen to the word of God, தேவன் என்ன சொல்லுகிறார் என்று தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தீர்களானால், ஆண்டவர் சொல்லார், உனக்கு நன்மை, தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மனம் வருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்போ ஆண்டு சொல்லுவார், நீங்கள் மனம் வருந்தி செவி கொடுங்க அப்படிங்கிறார். சரியா? இதெல்லாம் அந்த வசனத்தை கற்பனை கைக்கொள்ளுதலே வருது, பைபிளை கைக்கொள்ளுதலே. சரி, அடுத்தது 3வது, வாக் ஃபெய்த்ஃபுல்லி. பரிசுத்தமாய் வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மையை கொடுக்கிறார். சங்கீதம் 84:11, Psalm 84:11, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நன்மையை வழங்காது. எல்லாரும் கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இன்னைக்கு ஒரு நன்மை வேணும். ஆண்டவர் பாஸ்டர், இந்த மாதம் தேவன் எங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும், இந்த மாதம் ஒரு அற்புதம் நடக்கணும். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். யாருக்கு? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. ஆசா காலில் புண் கண்டு நோவு பெருத்து இருக்கையில் திருகசி வந்து சொல்கிறான், நீர் மதியற்றவராக இருக்கிறீர். தம்மை குறித்து உத்தம இதயத்தோடு இருக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு தேவனுடைய கண்கள்
இந்த எல்லா இடமும் உலாவிக்கிட்டே இருக்கு. யார் உத்தமமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவ வல்லமை இறங்கும். நீரோ மதியற்றவராய் இருந்தீர் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஏற்ற அந்த உத்தம இருதயம் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில் நன்மை மேலே நன்மை வந்து உண்டாகிட்டே இருக்கும். சரியா? அடுத்தது 4வது பாருங்க, தாகம். தாகம் வேணும். வாசிங்க சங்கீதம் 107:8. ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். யாருக்கு நன்மையை கொடுக்கிறாரு? பசியுள்ள ஆத்துமா. பசினா என்ன? இது என்ன பசி? பரிசுத்தத்தின் மேல பசி, அழிந்து ஒரு ஆத்துமாக்கள் மேல பசி, தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற பசி, தேவனோடு நம்ம ஜெபிக்கணுமேங்கிற பசி. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ இந்த தாகம் என்ன மாதிரி தாகம்? அபிஷேகம் பெறணுமேங்கிற ஒரு தாகம் இருந்ததுன்னா அபிஷேகம் பெற்றிடலாம். ஆமே, 9 வரங்கள் நமக்குள்ள வேணும். நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு கேட்டா பெற்றுக்கொள்ளலாம். தோத்திரம். கிருபைகளை பெறணுங்கிற தாகம் இருந்தா பெற்றுக்கொள்ளலாம். இந்த தாகம் எவ்வளவுக்குள்ள நமக்குள்ள இந்த பசி இருக்குதோ அந்த பசியுள்ள ஆத்துமாவை கர்த்தர் நன்மையால் நிரப்புகிறார். கடைசி அவனை பார்த்து முடிப்போமா? எபேசியர் 6:2. எபேசியர் 6:2. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயா. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல இருந்து ஃபோன் வந்துச்சு. என்ன ஃபோன்னா, பிள்ளைங்க மகன் மருமகா எல்லாரும் உட்காந்து கறி வாங்கி நல்லா சாப்பிட்டு, நல்லா எலும்பெல்லாம் சூப்பி கறி எல்லாம் எடுத்து தோல் சவாலாம் எடுத்து சாப்பிட்டுட்டு வெறும் எலும்பை மட்டும் ஒரு தட்டில் போட்டு பின்னால் இருக்கிற தாயிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்களாம். சாப்பிடு அப்படின்னு சொல்லி, இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. எவ்வளோ கொடூரம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஆமன். பால் கொடுத்து, மாவை ஊட்டி, பழம் கொடுத்து, ஐயோ என் பிள்ளைன்னு சொல்லி இரவும் பகலமா கண்ணும் கருத்துமா பாதுகாத்து வளர்த்து, சொல்லுங்க, சீராட்டி தாளாட்டி பாலூட்டி வளர்த்து ஆளாக்கி, இப்படிப்பட்ட ஒரு தாயை தோத்திரம் ஒரு தட்டில் சூப்பின எலும்பை வைத்து இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தாயிட்ட கொடுத்து இவங்க 2 பேரும் வேடிக்கை பார்ப்பாங்களாம். ஹல்லேலூயா. என்ன கொடுமை. தோத்திரம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தாயும் தகப்பனையும். எத்தனை பேர் கனம் பண்றீங்க அம்மா அப்பாவை? ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லை சொல்லுங்க. பெற்றோருக்கு வளவுக்குள்ள இடம் கொடுக்கக்கூடாது, நடு வீட்டில் இடம் கொடுக்கும். நீங்கள் டிவி பார்க்கக்கூடாது, நீங்கள் பாஸ்ட்டை கூட ஊழியத்துக்கு வந்துடணும். வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா வயசானவங்கள நடு வீட்டில் சோபா போட்டு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா. இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் தாய் தகப்பனை எந்த அளவு கனம் பண்ணுறோமோ அந்த அளவு உங்களுக்கு நன்மை உண்டாகும். எங்கள் வீட்டில் 6 பிள்ளைகளுங்க. 12ஆம் வகுப்பு படித்த நாட்கள், இளம் வயதில் படித்த நாட்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் ஊரில் அப்போலாம் இந்த ஸ்டவ்லாம் கிடையாது, குக்கர்லாம் கிடையாது. சாயந்தரம் வந்தவொடனே எங்கள் அம்மா டீச்சர், நான் ஸ்கூல் போயிட்டு வருவேன், எங்கள் அம்மா ஸ்கூல் போயிட்டு வருவாங்க. ஏப்பா வாப்பா கொஞ்சம் தண்ணி எடுத்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோமீட்டர் போகணும் எங்கள் ஊரில் தண்ணி எடுக்கிறது. 1/2 கிலோமீட்டர் இறச்சி குடத்தை தூக்கிட்டு வந்து கொடுப்பேன். எங்கள் அம்மா மீதி 1/2 கிலோமீட்டர் வந்து வீட்டை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அப்படி ஒரு 10-12 குடம் தண்ணி எடுப்போம். பாதி தூரம் கொண்டு வந்து அவங்க இங்கே வந்து வீட்டில் இறக்குவாங்க. அந்த வீட்டில் வந்துட்டு பால் மடிக்கலான்னு போனால் கொஞ்சோண்டு விறகு வெட்டி வையேன் அப்படின்னு சொல்லி முள்ளுலேருந்து விறகு வெட்டிட்டு வரணும் அடுத்த நாள் காலைல சமைக்கிறதுக்கு. அல்லேலூயா. அப்படி முள்ளை வெட்டி விறகுலாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நாங்கள் பாடம் படிக்கணும். எங்கள் அம்மா சமையல் பண்ணி கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். அப்படி எங்கள் அம்மாவுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பழைய ஏற்பாட்டு வசனம் நினச்சிட்டு இருக்காதிங்க. பழைய ஏற்பாட்டு வசனத்தை பவுல் எபேசு சபைக்கு எடுத்து சொல்கிறார். வாக்குத்தத்தமுள்ள முதல் கட்டளை தான் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் கனம் பண்ணணும். கர்த்தர் நம்ம கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. சரி, 5 காரியம் சொன்னேன். சொல்லுங்கள், யாருக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறாரு? முழு திரும்புகிறவர்களுக்கு,
கற்பனைகளை கை கொள்ளுறவர்களுக்கு, பரிசுத்தமாய் வாழுகிறவர்களுக்கு, தாகம் உள்ளவர்களுக்கு, தாயும் தகப்பனையும் கனமவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை கொடுக்கிறார். இப்போ தெரியுதா ஏன் உங்களுக்கு நன்மை இல்லைன்னு சொல்லிட்டு? இன்னையிலிருந்து இந்த 5 காரியத்தை இந்த வாரம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்மை வருதா இல்லையான்னு பாருங்கள். அல்லேலூயா. நோய் குணமாகுதா இல்லையான்னு பாருங்கள். உங்கள் முட்டு வலியெல்லாம் நீங்கள் இரும்பு போல்ட்டாக இருக்க கால் எலும்பெல்லாம் அக்குனி இரும்பாக மாறுதா இல்லையான்னு பாருங்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி, உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எல்லாருடைய கண்களை மூடி, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நன்மையை செய்ய விரும்புகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. தேவன் இந்த நன்மையை ஆமன் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார், பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. நன்மைகளை தருவார், நன்மைகளை தருவார். நன்மை செய்யும்படியே சுற்றி திரிந்த இயேசு உங்க வாழ்க்கையில நன்மையை தருவார். ஆமென். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உங்கள் பிதாக்களுக்கு ஆண்டவர் எப்படி சந்தோஷமாய் இருந்தாரோ அதே போல உங்களுக்கும் சந்தோஷமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.